வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைமில் நீங்கள் காஃபிக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அது கோட்டிங் நல்லா ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கோட்டே ஆகாது. இது கூட நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மஷ்ரூம்ஸை இதில் கோட் பண்ணிடலாம். நான் மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பண்ணி வச்சிருக்க பேஸ்டில் கோட் பண்ணிட்டு அடுத்த கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். பார்த்தீங்கன்னா மசாலா திக்காக இருக்கனால இது நல்லா ஒட்டியிருக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ மசாலா ஒட்டாது, வெறும் மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மஷ்ரூம்ஸை அதில் போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இது ஃப்ரை ஆகணும். ஏன்னா மஷ்ரூம் ஹீட் ஆகும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு டிப் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 1/4 கப் மைனஸ் எடுத்திருக்கேன். இந்த மைனஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மைனஸ் விட இந்த டிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் ஃப்ரைக்கு இந்த டிப் ஒரு பர்ஃபெக்டான காம்போ. நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. சாப்பிட அதை விட வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.